யூடியூப் விவசாயி நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் தாமோதரன், யூடியூப் விவசாயியோட டெக்னிக்கல் டீம்ல இருந்து பேசுறேன். இன்னைக்கு நம்ம என்ன கிராப் பார்க்க போறோம்னா பன்னீர் ரோஸ். ரோஸ் வந்து பாத்தீங்கன்னா பன்னீர் ரோஸ், அதுக்கப்புறம் பட்டன் ரோஸ்ன்னு சொல்லிட்டு ரெண்டு வகையில பயிர் பண்றாங்க. இது வந்து முக்கியமா வந்து பாத்தீங்கன்னா மாலை கட்டுறதுக்கு வந்து பாத்தீங்கன்னா பன்னீர் ரோஸ் ரொம்ப அதிகமா போகுது. இந்த ஒசூர், திருவண்ணாமலை, மற்ற இந்த மாதிரி ஃப்ளவர் மார்க்கெட் இருக்கிற ஏரியால இப்போதைக்கு பன்னீர் ரோஸ் வந்து பாத்தீங்கன்னா ஒரு நல்ல பயிராவே இருக்கு. என்னன்னா ஒரு செலவு பார்த்தீங்கன்னா ஒரு மாசத்துக்கு ஒரு 6 மருந்து, 5ல இருந்து 6 மருந்து செலவு பண்ணிட்டு மாசத்துக்கு ஒரு 2 டைம் உரம் வச்சாலே போதுமானது. ஓரளவுக்கு நீங்க மற்ற பயிர் நெல் மற்றது போடுறத விடவும் இது ஓரளவுக்கு விவசாயிகளுக்கு ஓரளவுக்கு நல்ல வருமானம் தரக்கூடியதா இருக்கு. இந்த பயிர்ல வந்து பாத்தீங்கன்னா மெயின் வந்து பாத்தீங்கன்னா இந்த மழை காலங்கள்ல இல்ல மழை முடிஞ்சு வெயில் காயும் போசல்ல இந்த ஹியூமிடிட்டி வந்து அதிகமா இருக்கும். காத்துல இருக்க ஈரப்பதம் வந்து ரொம்ப அதிகமா இருக்கும் போசல்ல. இப்போ இந்த ஃபீல்ட்ல வந்து பாத்தீங்கன்னா கீழே பாருங்க நல்லா பாசி பிடிச்சி போயிருக்கும். இந்த மாதிரி வந்து பாத்தீங்கன்னா உடனே உடனே தண்ணி வந்து அதிகமா கட்டுறதுனால என்ன ஆகுனா இந்த ஹியூமிடிட்டி இன்னும் அதிகமாகும் போதுல பிளாக் ஸ்பாட் ஆஃப் ரோஸ், கரும்புள்ளி நோய், அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா டவுனி மில்லின்னு சொல்லிட்டு இந்த 2 விதமான நோய்கள் வந்து இந்த பிளாக் ஸ்பாட் ஆஃப் ரோஸ், அதுக்கப்புறம் இந்த டவுனி மில்லியூ, இது வந்து பாத்தீங்கன்னா இந்த 2 நோய்கள் வந்து பாத்தீங்கன்னா இந்த டைம்ல ரொம்ப அதிகமாவே வரும். இதை எப்படி கண்ட்ரோல் பண்ணலாம் அப்படின்னா மழை காலங்கள் வருது அப்படின்னாலே முன்னெச்சரிக்கையாகவே நம்ம என்ன பண்ணோம்னா ஒரு ஆண்ட்ரகாலு அப்படி இல்லைன்னா மைக்ரோபுட்டர்னில் இண்டெக்ஸ் நாகார்ஜுனால இண்டெக்ஸ்ன்ற நேம்ல வரும். ஆண்ட்ரகால் ஒரு 2.5 கிராமும் இண்டெக்ஸ் வந்து பாத்தீங்கன்னா ஒரு 2 கிராம், இது ரெண்டுத்தையும் சேர்த்து ப்ரிகாஷனா வந்து எப்பயுமே ஒரு ஸ்ப்ரே கொடுத்துறது நல்லது. அப்படி இல்லைன்னா அடாமால வந்து பாத்தீங்கன்னா ஷமீர் அப்படின்ற நேம்ல வரும். கேப்டான் பிளஸ் டெபுகோனசோல் அந்த ஃபார்மேட், அந்த கெமிக்கல் காம்போசிஷன்ல வரும். அது வந்து லிட்டருக்கு ஒரு 2.5 மில்லியும், அது கூட வந்து பேயரோட ஆண்ட்ரகால் வந்து ஒரு 2.5 கிராம், இது ரெண்டுத்தையும் சேர்த்து ஃபர்ஸ்ட் ஒரு டோஸ் மேல கொடுத்துட்டீங்கன்னா இந்த நோயை பொறுத்த வரைக்கும் வர்றதுக்கு முன்னாடியே கண்ட்ரோல் பண்றது தான் நம்மளுக்கு பெஸ்ட். அப்படி எப்படிதான் கொடுத்தாலும் கண்டிப்பா ஒரு சில தழை கொட்ட தான் செய்யும். இதை வந்து ப்ரிகாஷனா கொடுக்கும் போதுல இந்த தழை கொட்டுறது வந்து பாத்தீங்கன்னா ஓரளவுக்கு நல்லாவே குறையும். இப்போ ஒரு சில டைம்ல நம்ம இதை கொடுக்காம விட்டுட்டுனா மொத்த தலையும் இறங்கிடும், மேல இருக்க துளிர் மட்டும்தான் இருக்கும். இதனால என்னன்னா கண்டிப்பா ஈல்ட் லாஸ் ரொம்ப அதிகமாவே இருக்கும். சப்போஸ் இப்போ எனக்கு இது வந்துருச்சு, என்ன கண்ட்ரோல் பண்றதுக்கு என்ன அடிக்கலாம் அப்படின்னா பிஎஸ்எஃப்ல அக்ரோபாட் கம்ப்ளீட், அது வந்து லிட்டருக்கு 1 கிராமும், அது கூட வந்து பாத்தீங்கன்னா மெட்டலாக்சைல் ஒரு 2 கிராமு, குளோரோதனாலில் இதுல வந்து பாத்தீங்கன்னா ஜடாயு அப்படின்ற நேம்ல வரும் கொரமண்டல்ல, அது வந்து பாத்தீங்கன்னா ஒரு 2.5 மில்லி 2.5 கிராம், இது மூணுத்தையும் ஒரு டோஸ் கொடுக்கலாம். அப்படி இல்லைன்னா இன்னொரு காம்பினேஷன் என்னன்னா மெட்டலாக்சைல் பிளஸ் மேங்கோசப் ரிடோபில் கோல்டுன்றது ஒரு 2.5 கிராமோ, லிட்டருக்கு 2.5 கிராமோ, அது கூட வந்து பாத்தீங்கன்னா எக்ஸாகனோசோல் ஒரு 5 மில்லி, அது கூட வந்து பாத்தீங்கன்னா ஆண்ட்ரகால் ஒரு 2.5 கிராம், இதை வந்து ஒரு டோஸ் இப்படியும் கொடுக்கலாம். அப்படி இல்லைன்னா தைஃபனைட் மீத்தேல் ரோகோ இருக்கு இல்லைங்களா, ரோகோன்ற நேம்ல வரும். தைஃபனைட் இது வந்து 3வது காம்பினேஷனு. தைஃபனைட் மீத்தேல் ஒரு 2.5 கிராமும், அது கூட வந்து பாத்தீங்கன்னா ஸ்கோர் டைஃபனோகோனோசோல் அது வந்து ஒரு 2.5 மில்லி. அப்படி இல்லைன்னா ஸ்கோர் இல்லை அப்படின்னா அசாக்சிஸ்ட்ரோபின் பிளஸ் டைஃபனோகோனோசோல் அமிஸ்டர் டாப் வந்து பாத்தீங்கன்னா ஒரு 2 மில்லி, இதை வந்து ஒரு டோஸ் கொடுக்கும் மூலியமாவும் ஓரளவு கண்ட்ரோல் பண்ணலாம். இந்த மாதிரி நோய் வந்துருச்சு அப்படின்னா ஒரே டோஸ் அடிச்சீங்கன்னா கண்டிப்பா கண்ட்ரோல் வராது. 2ல இருந்து 3 டோஸ் முழுமையா கண்ட்ரோல் யூஸ் பண்ணுங்க. ரோஸ் தோட்டம் வச்சிருக்க உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர். தேங்க்யூ.